அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 48 நாட்கள் தொடர் மந்திர ஜபத்தில் நாள் 11 17/11/2025 கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை. இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லுங்க. ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து மனதை அமைதியாக்கி கண்களை மூடி தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு 108 முறை தேய்பிறை பிரதோஷமான இன்று சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் சிவனருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆடியோவில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி 2026ஆம் ஆண்டு வருடம் முழுவதும் தினமும் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம், இரவு சொல்ல வேண்டிய மந்திர சொல், ராசி பலன், திதி, நட்சத்திரம் மற்றும் அன்றைய நாளில் வணங்க வேண்டிய தெய்வம், வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் மற்றும் பலன், இது அத்துணையும் உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக இந்த குழுவை நம்ம தொடங்குகிறோம். தின ஒரு மந்திரம் 2026 என்ற வாட்ஸ்அப் குழு. அந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் 2026ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட 9 நாட்கள் இருக்குது தனதா யட்சினி பூஜை செய்ய உகந்த நாளாக. அது என்னைக்கு, எப்படி அந்த தனதா யட்சினி பூஜை செய்யணுங்கிறதையும் சொல்லித்தரப்போகிறேன். இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கிற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தினம் ஒரு மந்திரம்னு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.